சுரேஷ் IAS Academy வெற்றியின் முகவரி. May I come in? அனைவருக்கும் தேங்க்ஸ். என் பேர் இமயம் மேம். நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேட்டூர் தாலுக்கிலேருந்து வரேன். அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் என்னோடய பிஎஸ்சி கிராஜுவேட்டை முடித்தேன். என்னோடய ஹாபின்னு பார்த்தா குக்கிங் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போதான் ட்ரை இன்ட்ரோடக்ஷன் அவ்வளவுதானா? அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? அப்பா கூலி வேலை தாங்க சார். அம்மா கேண்டீன் வச்சுருக்காங்க. சொல்லலாம், இதெல்லாம் நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லுங்கள். செல்ஃப் இன்ட்ரோ இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, நேமோட மீனிங் இமைக்காதவள்னு சொல்லுவாங்க மேம். சேலம் உங்க டிஸ்ட்ரிக்ட்டோட ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க. மேட்டூர் டேம் ஃபேமஸான இருக்குங்க மேம். அப்புறம் ஏற்காடு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்குது. தமிழ்நாடு மேக்னசைட் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. தெர்மல் பவர் ஸ்டேஷன், இதெல்லாம் ஃபேமஸாக இருக்குங்க. சேலத்தை பற்றி சொல்லுங்களேன், ஜென்ரலாக சொல்லுங்கள். சேலமில் கஞ்சமலை அப்படிங்கிற பிளேஸில் இரும்புத்தாது அதிகமாக கிடைக்குதுங்க சார். ஸோ அங்கே ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கனால அங்கே இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பை தருது. மேட்டூர் டேம் இருக்கனால அதில் காவிரி நீரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் நீர்ப்பாசனங்களுக்கு ஏற்பாடு செய்யுது. அது மட்டும் இல்லாமல் டேப்பியோக்கா கிராப் அங்கே அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ சாகோ இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்குங்க சார். உங்கள் ஊரில் இருக்க ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்? முன்னாள் முதலமைச்சர் திரு ராஜாஜி அவர்கள் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மாரிமுத்து தங்கவேலு அப்படிங்கிற பேரா ஒலிம்பிக்கில் இருக்காங்க. அவ்வளோதானா? வேற யாரும் இல்லையா? சேலம் முதலமைச்சர் ராஜாஜி இருக்குங்க சார். சொல்லுங்க. அப்ப முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தெர்மல் பவர்ல இப்ப என்ன ப்ராப்ளம்? இப்போ ரீசெண்டா இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? தெர்மல் பவர்ல தீப்பிடிச்சு ஒரு பிளான்ட் தீப்பிடிச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, மற்றபடி பவர்லயே ஜென்ரலா இப்ப தமிழ்நாட்டுல உள்ள ப்ராப்ளம் என்ன? இப்போ பவர் ஷார்ட்டேஜ் இருக்கு, நிலக்கரி குறைவா இருக்குன்னு சொன்னாங்க. பட் தமிழ்நாட்டுக்கு அது பிரச்சனை இல்லை, போதுமான அளவு இருக்குன்னு சொல்லி. எட்டு வழிச்சாலை இஷ்யூ இருக்குது, நீங்க தேவைன்னு நினைக்கிறீங்களா? அது தேவையில்லைன்னு தான் மேம் நான் நினைக்கிறேன். அக்ரிகல்ச்சர் லேண்ட் நிறைய வேஸ்ட்டாக போகுது. அது இல்லாமல் மரம் நிறைய அழிக்கிறாங்க. சேலத்துக்கு ஃபாஸ்ட்டாக வர வேண்டாமா? சென்னையில் வந்தால் பரவாயில்லையா? இன்னும் அது வேணும். மாற்று வழி ஏதாவது இருக்கா? மாற்று வழி ஆல்ரெடி இருக்க ரோடையே அகலப்படுத்தினா அதில் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மேம். ஆல்ரெடி ரோடு நல்லா தான் இருக்கு. எட்டு வழிச்சாலை தேவையில்லை. எத்தனை ரோடு இருக்கு சென்னை போறதுக்கு? சேலம் டு சென்னை போறதுக்கு 2 ரோடு இருக்குங்க சார். 2 ரோடு இருக்கு இல்லையா? சேலம் மாம்பழம். சேலம் மாம்பழம் அது அரோமா கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால லோக்கல் வெரைட்டி அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அல்ஃபோன்ஸா மேம். அப்புறம் ஹிமாபசந்த் மாம்பழம் ஃபேமஸாக இருக்குங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் அதிகமாக இல்லை. கிருஷ்ணகிரி சைடு தான் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் எப்படி இருக்கு? மேங்கோ எக்ஸ்போர்ட் இங்கே சேலமில் எக்ஸ்போர்ட் இல்லைங்க மேம். அது பிரிட்டிஷ் காலத்தில் சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரியெல்லாம் ஒன்றா இருந்தனால அந்த டைமில் சேலம் மாங்கனி நகரம்னு பேர் வந்தது. இப்போ இங்கே அங்கேருந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆகி எக்ஸ்போர்ட் இல்லை. ஸோ அங்கே என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க இப்போ சேலத்தில்? டாப்பியோக்கா, கேஸ்டர் மேஜர் க்ராப்பாக இருக்குங்க சார். அக்ரிகல்ச்சர் க்ராப்னு பார்த்தா சொர்க்கம் போடுறாங்க சார். எதனால டாப்பியோக்கா அங்கே சேலம் தான் டாப் இல்லையா? டாப்பியோக்கா எதனால? லாங் டியூரேஷன் ஆஃப் சன்சைன் இருக்கும் மேம். லோ ரெயின்ஃபால், அது இல்லாமல் ட்ரை லேண்டு, அதனால ஃபேமஸாக இருக்கும் மேம். மேட்டூர் டேம் பற்றி சொல்லுங்க. மேட்டூர் டேம் 120 ஃபீட்டு இருக்குங்க சார். இதை விட கன அளவுன்னு பார்த்தா 93.4 TMC இருக்குது. 1934 கட்டினாங்க. இதுலேருந்து 12 மாவட்டங்களுக்கு டெல்டா பாசன வசதி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் இது குடி தண்ணியாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பாசன வசதிக்கு யூஸ் பண்ணுறதில்ல. டாப்பியோக்கால எல்லோ வைன் மொசைக் வைரஸ் வருதுல்ல, அதோட வெக்டார் என்ன? ஒயிட் ஃப்ளை மேம். ஒயிட் ஃப்ளை. மேங்கோ ஷவர்ஸ்னா என்ன?
கர்நாடகா கேரளா சைடில் வந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் மாங்காய் முதிர்ச்சி அடைவதற்கு உதவும்னு சொல்லுவாங்க மேம். ஓகே. மேங்கோவில் மீலிபக் வந்து ஒரு மேஜர் பெஸ்ட்டு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் என்ன? மெயின் மெஷர் தெரியும். பேண்டிங் பண்ணுவாங்கல்ல, அதை பற்றி தெரியுமா? தெரியும். ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இல்லையா, ஃபார்ம் பில் அகைன்ஸ்ட், அதோட அவங்களோட ஏன் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு அவங்க ஒப்பீனியன். இதில் எம்எஸ்பி அப்படிங்கிறது வித்ட்ரால் ஆயிரும் அப்படின்னு ஃபியர் இருக்குது மேம். அது இல்லாமல் ப்ரைவேட் கார்பரேஷன் உள்ளே இன்வால்வ் ஆகிறனால ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறனால எக்ஸ்போர்ட் வெளியே பண்ணுவாங்க அப்படிங்கனால ஃபுட் இன்செக்யூரிட்டிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இது கள்ளச்சந்தைக்கு வழிவகுக்கும்னு சொல்லியிருக்காங்க மேம். அக்ரிகல்ச்சரில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் நல்லதாக கிட்டலாம். நல்லது தான் மேம். எல்லாமே அட்வான்டேஜ் தானே. நெகட்டிவ்ஸ் இல்லையா இருக்குது? நெகட்டிவ்ஸ் இருக்குது மேம். அதான் இந்த ப்ரைவேட் வர்றது நெகட்டிவாக இருக்கும், பட் ஃபார்மர்ஸ்க்கு இன்கம் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணிடலாம். பண்ணலாம் இல்லையா அக்ரிகல்ச்சரில்? ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் சார். ஹைபிரிட் வெரைட்டிஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜீனோடைப்பிக்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்க 2 பிளான்ட்டை கிராஸ் பண்ணும்போது ஹைபிரிட் கிடைக்குது. சப்போர்ட் பண்ணுறீங்களா? அது ஈல்டு அதிகமாக கொடுக்கும் மேம். பயோட்டிக் ஏபயோட்டிக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கொடுக்கலாம், ஹைபிரிட் வெரைட்டிஸ் க்ரோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ஓகே. நீராபானம் மேம். நீராபானம்னா தென்னை மரத்துலேருந்து பனை மரத்துலேருந்து தயாரிப்பாங்க மேம். இது ஸ்வீட்டஸ்ட்டு ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. 6 மாதம் வரைக்கும் பாதுகாக்கலாம்னு சொல்லுவாங்க மேம். தென்னை மரமும் பனை மரம். நீரா கோகனட். அக்ரிகல்ச்சரில் இருக்க மேஜர் இஷ்யூஸ். ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளுக்கு அவங்களே விலை நிர்ணயம் செய்யலாம். ஆனால் அது இப்போ இல்லை. ரெவன்யூ கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். ஒரு இஷ்யூ தான். வேறு ஏதாவது இஷ்யூ? அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மாதிரி நிறையா ஃபார்ம் வாங்கலான்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோட ஹையரார்கி சொல்லுங்கள். டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மேம். ஹையரார்கி அதோட அடுக்குமுறை எப்படி? அடுத்தடுத்து யார் இருக்கிறாங்க? ஏவோலேருந்து சொல்லுங்க. உங்களுக்கு கீழேருந்தே சொல்லுங்க. கீழே அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அதுக்கு மேலே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஜாயிண்ட் டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அடிஷ்னல் டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டைரக்டரேட். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். எம்எஸ்பினா இப்போ ஒரு பம்பராக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸஸாக ஃபால் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ப்ரைஸ்னு. இது சோயிங்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சிஏசிபி வந்து இதை அப்ரூவ் பண்ணுவாங்க. கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகுது? கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கும்போது இப்போ ஒரு சில பெஸ்ட்டு டிசீஸ் அதெல்லாம் டெம்பரேச்சருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் பிபிஹெச் எடுத்துக்கலாம் மேம். ஹை டெம்பரேச்சராக இருந்தால் அதோட க்ரோத் அதிகமாக இருக்கும் மேம். இப்போ ரெயின்ஃபால் அதிகமாக வருது அப்படின்னா கேட்டர்பில்லர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் மேம். அதேமாதிரி சக்கிங் பெஸ்ட்டு அதெல்லாம் தானாக உதிர்ந்துடும். கிளைமேட் சேஞ்ச் எப்படி அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் பண்ணுது? ஃப்ளட்டு, ட்ரவுட்டு, ஸோ அதனால் ஈல்டு லாஸ் ஆகும் மேம். அது வந்து ஒரு கோர்வையாக சொல்லுங்கள். அதாவது கிளைமேட் சேஞ்ச்னால ஃப்ளட் டாட் அதிகமாக வருது, அதனால உமன் இன் அக்ரிகல்ச்சர் பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இந்தியாவில் 16% உமன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க மேம். இதில் அவங்க ஓனாக லேண்டு இந்த அளவுக்கு ஓனாக லேண்ட் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இந்த காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு அந்த மாதிரி இதில் ஈடுபட்டு இருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள மினிஸ்டர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். சென்ட்ரலில் நரேந்திர சிங் தோமர் அவர்கள். ஆனரபிள் இல்லைனா மாண்புமிகுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஜிடிபியில் அக்ரிகல்ச்சரோட ஷேர் எவ்வளோ? 15% இருக்கு மேம். தமிழ்நாடு சொல்கிறீங்களா? இந்தியா லெவலில் ஒரு இன்செக்ட் எப்போ பெஸ்ட்டாக மாறும்? பெஸ்ட் அப்படிங்கும்போது அன்வான்டாக இருக்க எந்த ஒரு பிளான்ட், அனிமல் எல்லாமே பெஸ்ட்டுன்னு தான் மேம் சொல்லுவோம். ஒரு இன்செக்ட் எப்போ பெஸ்ட்டாக மாறும்? அது தேவைப்படாத பட்சத்தில். இன்செக்ட் தேவைப்படாத பட்சத்தில் பெஸ்ட்டாக மாறுமா? அதோட ஈல்டு கம்மியாகும் போது பெஸ்ட்டாக மாறும். இப்போ ஒரு குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸ் போய் ஃபீல்டை வந்து 10% அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா
அப்போ அது பெஸ்ட்டாக மாறும் அந்த இன்செக்ட். பசுமை குழு அமைச்சிருக்காங்க இல்ல, மாநில பசுமை குழு, மாவட்ட பசுமை குழு, அதை பத்தி சொல்லுங்க. ஹைபிரிட் கிராப்ஸ்க்கும் ஜிஎம் கிராப்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஹைப்ரிட் கிராப்ஸ்னால் ஜீனோடைப்பிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கிராஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ட் அப்படிங்கும்போது ஒரு கிராப்லேருந்து ஒரு ஜீனை இன்னொரு கிராப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் மேம். இதில் 1 or more ஜீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஹைப்ரிட் பெட்டர் மேம். எதனால? பெட்டர்னு சொல்றீங்களா? அப்ப ஏன்னு சொல்லுங்க. ஒரு ஃபார்மர் ப்ரொபஸ் மாதிரி நடக்குது, நீங்க எதுவா போகும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஃபார்மருக்கு தான் மேம் சப்போர்ட் பண்ணுவேன். எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்படி சப்போர்ட்? அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுவீங்க? நீங்க கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி அங்க போறீங்க, கவர்மெண்ட் வந்து இதுதான் சொல்லுது, இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லுது, பட் அவங்க இன்னும் அதிகமா வேணும்னு சொல்றாங்க. நீங்க தான் அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணணும். அரசு அதிகாரியா போறீங்க, அரசுக்கு எதிராக அவங்க போராடுறாங்க. நீங்க எப்படி அதை சால்வ்? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி பேசி பார்க்கணுமா? அதாவது கொஞ்ச நாள் ஆனா கவர்மெண்ட் இது பண்ணணும்னு சொல்லுவீங்களா? சரியா தெரியல. சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆமாம் சார், தமிழ்நாடு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் பத்தி ப்ரிப்பேர் பண்ணணும். செல்ஃப் இன்ட்ரோ வந்து ஃபர்ஸ்ட், அதாவது எல்லாருமே ஆல்ரெடி தெரிஞ்ச क्वेश्चन, அதுல வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லவே கூடாது, நீங்களே நல்லா சொல்லணும். அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு மேலோட்டமா சொல்ல உங்களுக்கு தெரியுது, பட் எதுலயுமே டீப்பான நாலேஜ் இல்ல. ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருவீங்க. அடுத்து எங்களுக்கு क्वेश्चन கேட்கவே கஷ்டமா இருக்கு. 5 பாயிண்ட்னு சொன்னா ஒரு பாயிண்ட்லயே முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாவது பாயிண்ட் கூட சொல்ல ட்ரை பண்ணல. கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் பண்ணணும். கோர்வையா சொல்லணும். டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் ஆன சரி, செல்ஃப் இன்ட்ரோ எல்லாமே நீங்க ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருக்கீங்க. அப்புறம் டீப் நாலேஜ் தேவை எல்லாத்துக்குமே. மேம்போக்கா என்னன்னு தெரியுது, அதர் क्वेश्चन தெரியல. ஒபினியன் பேஸ்ட் क्वेश्चन இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க சப்ஜெக்ட்லயுமே இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும். எல்லாமே ப்ரிப்பரேஷனே கொஞ்சம் லேக் ஆகுது. வே ஆஃப் பிரசன்டிங் எல்லாம் ஓகே, நீங்க ப்ரிப்பேர் பண்ணா உங்களால பிரசன்ட் பண்ண முடியும். பயப்படுற மாதிரி தெரியல, பட் வந்து அதாவது தெரியாததுனால தான் உங்களுக்கு பயம் வருதே தவிர, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா சொல்லிடுவீங்க. கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் பண்ணுங்க. கொஞ்சம் கூட கண்டென்ட் இன்னும் ஜாஸ்தியா தேவை. கண்டென்ட் தான் கம்மி. மற்றபடி எல்லாம் ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு ஏதாச்சும் கேட்க வேண்டியது இருக்கா? லாஸ்ட் டைம் நீங்க ஒரு ஆபீசரா இருந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் क्वेश्चन கேட்பாங்க. எந்த சிச்சுவேஷன் பேசினாலும் ஒரு கூட்டம் போராட்டம் பண்ணுது, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்காங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த க்ரௌட் முன்னாடி நம்ம அட்ரஸ் பண்ண முடியாது, அடிச்சு உடைச்சிருவாங்க நம்மள. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த கூட்டத்திலேருந்து 4 ரெப்ரசன்டேட்டிவ் நான் கூப்பிட்டு பேசுவேங்கிறதான் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், கவர்மெண்ட் அப்படி சொல்லவே கூடாது. அது வந்து ரொம்ப நம்ம ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், நம்மளோட ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும், அதை எதிர்த்து நம்ம ஃபாலோ பண்ணவே முடியாது. ஸோ அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்மளோட வேலையை. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது நம்ம அரசு அதிகாரியா சொல்லக்கூடாது. ஸோ அவங்க 4 பேர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா கூப்பிட்டு அவங்க கிட்ட இதோட நம்மளோட சிச்சுவேஷன் அண்ட் ரூல்ஸை சொல்லுங்க, அவங்க சைடு எல்லாமே நம்ம அதை புரிய வைப்பேன், பேசுவேன். அதெல்லாம் ப்ளஸ் இன்னொன்று நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ்ல டெசிஷன் கேட்பேன். இல்லைன்னா அந்த போஸ்ட்ல அதுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட இது கேட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. இப்போ 2 செக்ஷன் இருந்தாங்கன்னா 2 செக்ஷன்லயுமே கூப்பிட்டு 2 குரூப்புக்கு எகெயின்ஸ்டா பிரச்சனைனா 2 பேர்கிட்டயுமே ரெப்ரசன்டேட்டிவ் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த டைம் அந்த நெருக்கடியை பேசி சமாளிப்பேன் அப்படிங்கறதா. நீங்க வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தோணுச்சுனா நீங்க சொல்லலாம். சமாளிக்கிறதுக்கு சொல்றேன், மினிமம் இதுவாச்சும் சொல்லணும். நீங்க வந்து கவர்மெண்டோட பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ற லெவல்ல தான் இருக்கீங்க, அதனால நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிலாம் நீங்க பேச முடியும். நீங்க என்ன கவர்மெண்ட் சொல்லுதோ அதை நீங்க எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ற பொசிஷன் தான் உங்க பொசிஷன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா. அதனால அதுக்கு ஏத்தாப்புல தான் நீங்க பேசணும். ஏன்னா அவங்க உணர்ச்சி பொங்க பேசுவாங்க, அதை நீங்க எப்படி டெக்னிக்கலி ஹேண்டில் பண்ணுவீங்க, இதை தவிர நீங்க யோசிச்சுக்கோங்க. இது வந்து ஒண்ணுமே இல்ல பாயிண்ட்னா இந்த பாயிண்டாச்சும் சொல்லலாம்ன்றதுக்காக. நீங்க 10 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு 10 பேர்ட்ட கேட்கும்போது உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கும். அதுல இருந்து நீங்க ஒரு பாயிண்ட் பேப்பர்லாம் ரீட் பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒபினியன் அதுல ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒபினியன் ஃப்ரேம் பண்றது.
இன்னைக்கு தங்கத்தை உருக்குறது மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, பாத்தீங்களா? கோவில் நகைகள். ஆமா, அது எங்கெங்க தெரியல. அப்ப கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட deep ஆ படிக்கணும். நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு எல்லாமே ஆன்சர் சொல்றீங்க கோவில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆன்சர் இருக்கு, அதுக்கப்புறம் சொல்றதுக்கு கண்டென்ட் இல்ல, அதனால அதை கொஞ்சம் broad-ஆ கூட broad-ஆ தெரியுது, but எதுலயுமே டீப்பா தெரியல. சோ டீப் நாலேஜ் தேவை. ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.